சார் நாம் ஒரு 32 இயர்ஸ் தமிழ்நாட்டை நான் அவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன் சார். ரூல் பண்ண பார்ட்டி நாம் திரும்ப ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்ட்டு ஆழமாக நம்பிக்கையோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சார். அது நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் களத்தின் சூழல் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை யதார்த்த சூழலை இன்னும் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அதிமுகவினுடைய தலைமை தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்குதா சார்? ஆமாம் சார், அப்படிதான். அப்படி இருக்கிறதுனால தானே அவர் வேணான்றாரு. ஒருவேளை விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் இங்க அரசியல் களத்திற்குள் வராமல் இருந்திருந்தால் இந்த ஒரு கேள்வியை நாங்களும் கேட்டிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கும் எழுந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் எங்க போனாலும் பெரும் கூட்டம் வருகிறது. அது ஒரு ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது வரக்கூடிய காலத்தில் தான் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு தாக்கத்தை அந்த பார்ட்டி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிஜம். அந்த சேதம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், நாங்கள் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த புள்ளியில் நிற்கிறாருல்ல திரு இபிஎஸ். அதாவது அவர் இபிஎஸ் கடைசியாக டெல்லி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வடபழனியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, பொதுக்கூட்டம் நடந்துச்சு. சரி, பேசிட்டு தான் போனார். இந்த சென்னை அந்த சுற்றுப்பயணத்தில் சென்னை இருக்கும்போது வடபழனியில் பேச அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்களா? ஞாபகம் இல்லை, சொல்லுங்க ப்ளீஸ். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த இபிஎஸ் இல்லை. எங்க பேசுறாரு? சென்னையில். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அவரு? திமுக ஆட்சிக்கு வந்துடும், நான் எதிர்கட்சியா கூட இருக்கிறேன், ஆனா உங்களெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். வேணா நீங்க என்ன இப்போ ரிலே பண்ணுங்க. இப்ப வேணா ரிலே பண்ணுங்க. அவர் சொன்னது உண்மையா இல்லை? என்ன ஓபிஎஸ் சொல்றது இருக்கட்டும், இபிஎஸ்ஏ ஒத்துக்கிறாரு. திமுக தான் திரும்பவும் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்றது வடபழனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு தான் இப்போ டெல்லி போனார். அதை விட்டுருங்க. இப்போ இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை விஜய் கட்சியினுடைய இப்போ ஆதவர்ஜுனா சொன்னார்ல, ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் நீங்கள் அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டீங்கன்னு ஒரு கேள்விட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னார்னா, அதிமுக நாங்கள் ஏங்க விமர்சனம் பண்ணணும், அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட வரப்போறாங்க. யார் சொல்லு? ஆதவர்ஜுனா சொன்னது. எங்கள்கிட்ட வரப்போறாங்க. அதுக்கு பதில் வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் திமுக ஆளுநர் எங்ககிட்ட தான் வந்துடுறாங்கன்றாங்க. மன்னராட்சி ஒழிக்கிறோம், அதனால மொத்தம் எங்ககிட்ட தான் வராங்க. அவர் அது மாதிரி சொல்லும் பொழுது அதிமுக தரப்பில் இருந்து எந்த விதமான பதில் மொத்த பேரும் வந்துட போறாங்கன்றாரு ஆதவர்ஜுனா. எந்த விதமான பதில் ஒழிக்கணும். அவரு எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு ஒரு அதிமுகன்றத ஒரு பொருளாவே எடுத்துக்கலன்றதுக்கு என்ன காரணம்? தொண்டர்கள் பூரா எங்கள்கிட்ட வராங்க. தலைவர் வேணா நீங்க எடுத்துக்கங்க. திமுக பிஜேபி தான் எங்களுக்கு எதிராக இருந்தாங்க. நீங்க அப்ப அதிமுக பார்த்து பயப்படுறாங்களா? அது நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக தான் சார் நிப்பாங்க. இப்ப நாம் தமிழர் சீமான் என்ன சொல்றாரு? திமுக தான் பிரதான சார். ரெண்டு விஷயம் தான் சார். 47% மேல், கிட்டத்தட்ட 50%. இன்னைக்கு கமலம் வந்த பிறகு 50% ஓட்டு வங்கியை திமுக அப்படியே வச்சிட்டு இருக்கு. இருங்க நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன 47% ஏற்கனவே இருக்கிற ஓட்டு அவங்கள்ட்ட. இப்ப கமலஹாசன் ஒரு அடிஷனலா ஒரு கட்சி, கமலஹாசன் கட்சி சொல்லுங்க. போன எம்எல்ஏ எலெக்ஷன்ல 46.9 கூட்டணி சார் தனியா வாங்குறாங்க. கூட்டணி இல்ல, கூட்டணில தான் இருக்காங்க. 53% 2019 53% சார். அந்த 53% எங்க போச்சு? யாருன்னு? திமுக கூட்டணி. 2019 திமுக கூட்டணி 53% எப்படி கமலும் கூட சேர்ந்த பிறகு 3.67% கூட சேர்ந்த பிறகு எப்படி 47 ஆச்சு? சிம்பிளா சொல்றேன் சார். இன்றைக்கு இபிஎஸ் அதிகாரத்துல இல்லாம இருக்காரு, ரைட்டா? ஓகே. அதிகாரத்துல இருக்கும் பொழுது, முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கட்சியை அவரிடம் ஒப்படைச்சாங்க. சரி, அதிகாரத்தில் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கட்சியை இபிஎஸ் ஒப்படைச்சாங்க. மிகப்பெரிய கட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டது. ஜெயலலிதாவால் மிகப்பெரிய அளவில் வழிநடத்தப்பட்டு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை, எம்ஜிஆருக்கு பிறகு இரண்டாவது முறையாக அந்த ஆட்சியை கொடுக்குறாங்க. அந்த ஆட்சியை கொடுத்துட்டு ஆட்சியில் இருக்கும் போதே நடக்குது எம்பி தேர்தல் நடக்குது. சரி, பாராளுமன்ற தேர்தல் நடக்குது.
அந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் ஜெயிச்சாங்க அவங்க? ஆட்சியில் இருக்கும் போதே அந்த ஒண்ணு வந்து ஜெயிக்கிற கணக்கில் வச்சாதீங்க, அது ஓபிஎஸ்க்காக கிடைச்சது. அவர் பையன் அங்க நிக்கலன்னா அதுவும் போயிருக்கும். அப்ப ஒண்ணுகிட்ட அதிகாரத்தை கொடுத்து முதலமைச்சரை உட்கார வச்சு எலெக்ஷனை செஞ்சியான்னா அங்கேயே சைபர் வாங்குற 40க்கு சைபர், அது ஓபிஎஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதுக்கு பிறகு சரி ரைட்டு, அதுதான் ஏதோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதே முதலமைச்சரா இருக்கும் பொழுது எம்எல்ஏ எலெக்ஷனை சந்திக்கிற அடுத்தது. நான் இபிஎஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது முதலமைச்சரா இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறேன். என்ன செஞ்சு என்ன ஆனிச்சு? சரி அது விடு, எல்லாத்துக்கும் துரோகம்னு யாரோ ஒரு திமுக யாரோ பட்டியலிட்டாரு, நாசர்னு நினைக்கிறேன் அமைச்சர், நல்ல பட்டியல், அருமையான பட்டியல நேத்து பேசினாரு. ஆனா அதுல ஒரே ஒரு முக்கியமான வரியை சேர்க்கவே இல்லை நாசருக்கு. இப்ப சொல்லிக்கிறேன் நான், இந்த இதன் மூலியமா சத்தியம் தொலைக்காட்சி மூலியமா செஞ்சதுல மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? 4.5 ஆண்டுகள் என் ஆட்சியை பாரதிய ஜனதா தான் காப்பாத்தியது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இபிஎஸ் சொன்னாரா இல்லையாங்க? ஆட்சியை காப்பாத்தினாங்கன்னு சொன்னாங்க. காப்பாத்தினாங்க. ஆனா அந்த கட்சிக்கு இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாரு இபிஎஸ்? அப்படி நல்லது பண்ணி உங்களுடைய ஆட்சியை 4.5 ஆண்டுகள் காப்பாத்தின இருங்க கூட்டணி இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க, திசை திருப்பாதீங்க. ஸ்டாலினை உட்கார வச்சா என் கல்லறை கூட மன்னிக்காதுன்னாரு. அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இதே 2017ல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொன்னாரு, திமுக கட்டு வீரியன், அதிமுக கண்ணாடி வீரியன். பேச முடிச்சிட்டாங்க, ரெண்டுமே விஷம். இன்னைக்கு யார கூட்டணி வச்சிருக்கீங்க? பேச முடிச்சிட்டாங்களாங்க? அப்புறம் பேசி முடிச்சிட்டாரா? கூடா நட்பு கேடா முடியும் சொன்னாரு யாரு? கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பேச்சா? மேடை பேச்சு. நீங்க புள்ளிவிவரத்தை பேசுங்க, பின்ன நீங்க பொதுக்கூட்டம் மாதிரி பேசுறீங்க. கள்ளத்துக்கு அடிக்கிறவர் பின்ன நடந்து முடிந்த எம்பி தேர்தலில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து இபிஎஸ் பிரச்சாரம் செய்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப 4.5 ஆண்டுகள் உங்க ஆட்சியை காப்பாத்தின அப்படின்னு சொன்ன பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் தோற்கடித்த பெருமை இபிஎஸ் உண்டு இல்ல? இதுதான் சார் அரசியல். என்ன அரசியல்? கட்டுவீரன் கண்ணாடி கட்டுவீரன் கண்ணாடி பதில் சொல்லுங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, வாயை திறக்க மாட்டீங்க. முடிக்கிறத சொல்லுமா சார்? வைகோ பேசுறது பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க சார். வைகோ கொலை சுமத்தி வெளியேற்றினார், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். வைகோ வெளியே போகும்போது இப்ப அதை நியாயப்படுத்த அரசியல் எல்லா இடத்துலயும் நடக்கும் சார். எல்லா அரசியல் சார் கண்ணன் என்ன சொல்றீங்க? நான் முடிக்கிறேன், சிம்பிளா முடிக்கிறேன். டைம் இல்ல. என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய துரோகத்தையும் சேர்ந்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இவர் என்ன சொல்றாரு, ஆமா எல்லாருமே சேர்ந்து துரோகம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒன்னா இல்லையா? அதைத்தான் அவரும் சொல்றாரு. அவ்வளவு பேசுனவே சசிகலா மாட்ட போய் சேரலாம். சசிகலா மாட்ட போய் சேரலாம். சொல்ல மாட்டீங்க சார். இருங்க, இருக்க மாட்டேன் சார். இருங்க, முடிக்க ஒரே நிமிஷம். என்னன்னா இப்படியே விதண்டாவாதம் பேசினவங்க, எதிர்ப்புவாதம் பேசினவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்தாத்தையும் ஜெயிக்க முடியும்யா. அதை செய்யாம அவன் பேசலையா இவன் பேசலையான்னு நாங்க எல்லாத்தையும் பகைச்சிட்டோம்னா, இப்ப ஓபிஎஸ்க்கு சின்னம்மாவுக்கும் பிரச்சனை, ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கு தானே பிரச்சனை. எடப்பாடிக்கும் சின்னம்மாவுக்கும் எடப்பாடியும் தினகரன் என்னங்க பிரச்சனை?
அவங்களுக்கு எதுக்கு நன்றி மறந்தீங்க? நாங்க தானே சொன்னோம் எங்களுக்கும் சின்னம்மாவுக்கும் பிரச்சனை. சின்னம்மா எங்களை பதவி விட்டு நீக்கினாங்க, சின்னம்மா பதவி வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். சொந்த பிரச்சனை இதுங்க சொந்த பிரச்சனை. உங்க பிரச்சனை அது அவங்க பிரச்சனை. எப்படி அவங்க எதுல எப்படி இருக்கும்? எப்படி உங்க பிரச்சனை சொல்லுங்க. உங்க பிரச்சனை சொல்லுங்களா? எல்லாத்தையும் சொல்றீங்களா? இதையும் பொதுவெளியில சொல்லுங்களா? எப்படி சசிகலா திட்டுறாங்க. நான் கேக்குது சசிகலா அம்மாக்கு என்ன பிரச்சனை சார்? பொதுவெளியில சொல்லுங்க சார். இப்ப இவர் சொல்லுவார் சார். இப்ப ஒருபாடு கட்சி சொல்லுங்க. இதே இடைத்தேர்தல் சசிகலா அம்மாக்கு ஓபிஎஸ் சசிகலா அம்மாக்கு ஓபிஎஸ் நான் சொல்றேன் சார். சசிகலா அம்மாக்கு ஓபிஎஸ் சசிகலா அம்மாக்கு ஓபிஎஸ் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாருன்னு சொல்லுங்க. இப்ப இத பேச மாட்டீங்க சார். இத பேச மாட்டீங்க சார். சசிகலா அம்மாவுக்கும் ஓபிஎஸ் என்ன சார் பிரச்சனை? ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவி ஏன் சார் கொடுக்குறாங்க? சசிகலா அம்மா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். எதுக்கு சார் தர்மயுத்தம் போய் உட்கார்ந்தாரு? எதுக்கு சார் சசிகலா சத்தியம் பண்ணாங்க? கல்வி யாருக்கு எதிராக சார் சத்தியம் பண்ணாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. பதில் சொல்ல மாட்டீங்களா? இப்ப இத EPS ஒரு நல்ல ஆளை கொண்டு வரணும். ஓபிஎஸ் அப்ப OPS ஒரு நல்ல ஆளை கொண்டு வரணும். இந்த மாதிரி பேசுறீங்கன்னா பேசுற மாதிரி அவ்வளவுதான். என்ன பேச முடியும்? பேசுற மாதிரி நன்றி என்ன பேச முடியும்? சார். நன்றி சார். சார் நன்றி, ரொம்ப நன்றி.